ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 19/5/2025 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 5ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை மேல்நோக்கு நாள், சுப முகூர்த்தம், உலக குடும்ப மருத்துவர் தினம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி வரை, 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். ரிஷபலக்னம் இருப்பு 4 நாழிகை 8 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:53 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3 மணி 4 நிமிடங்கள் வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:15 மணி வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று அதிகாலை 3 மணி 4 நிமிடங்கள் வரை சுப்பிரம், அதன் பின்பு பிராமியம். கரணம் இன்று பிற்பகல் 2:36 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 4:15 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 4:15 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படிங்கிறனால பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் சூரியன் மற்றும் புதன், மிதுன ராசியில் குரு, கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், சிம்ம ராசியில் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி மற்றும் சுக்கிரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷ ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேர்த்தியோட இன்னைக்கு சூப்பராக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு அதே ஜீவனஸ்தானத்துல தான் சந்திர பகவான் இருக்கார். ஆனா சாயந்தரம் 4:20 வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு. இன்னைக்கு நீங்க சந்தோஷமா ஒரு வேலையை பரபரப்பா சந்தோஷமா செய்வீங்க. அதேமாரி சந்தோஷமா ஒரு வேலையை சுறுசுறுப்பா சந்தோஷமா செய்வீங்க. தொழில் வியாபாரத்துல ரொம்ப சிறப்பான சூழ்நிலை இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும். மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒவ்வொரு வேலையிலையும் உங்களோட பெயர் பொறிக்கப்படும். அந்த அளவுக்கு நீங்க அற்புதமா வேலை செய்யக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க. படிக்கிற குழந்தைகள் நன்னா படிக்கணும். சரியா? இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றை விட இன்னைக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா இன்னைக்கும் பாகியஸ்தானமாகி 9ஆம் இடத்துல தான் உங்க சகாயாதிபதி சந்திர பகவான். ஆனா அதே சமயம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4:20 வரைக்கும் திருவோண நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரத்திலே டிராவல் பண்றார். என்ன ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் அவரோட சொந்த நட்சத்திரம் சந்திர பகவான். அதனாலே உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமான ஒரு சூழல் உத்தியோகத்திலையும் இருக்கும், தொழில் வியாபாரத்திலையும் இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். ரொம்ப அனுகூலமா இருந்துப்பீங்க ரெண்டு பேரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஜோடி அற்புதமான இது அந்த மாதிரி மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமா இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலைகள்லாம் அற்புதமா நடைபெறும். உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலும் சரி. இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான்.
காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுரிமை மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சந்திராசிரமம் இருக்கு, கவனமாக தான் இருக்கணும். இந்த சந்திர பகவான், அதாவது உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அதனாலே கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன்னா சாயந்தரம் 4:20 வரைக்கும் திருவோண நட்சத்திரத்திலே டிராவல் பண்றாரு. அவரோட நட்சத்திரத்திலே கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். இருந்தாலும் இந்த வருமானம் வர்றதுல கொஞ்சம் இழுபறியா இருக்கும். கொடுப்பாங்கன்னு நினைச்சு போவீங்க, கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். இருந்தாலும் ஓரளவுக்கு முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கலாம். இன்னைக்கு உத்தியோகத்துல கவனமா இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புள்ளி எடுத்து உங்க பேக்ல, உங்க பையில வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுரிமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் இன்னைக்கும் அதே கலத்திர சரணத்துல தான் இருக்கார். ஆனா 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் எப்படின்னா திருவோண நட்சத்திரத்துல டிராவல் பண்றார். சாயந்தரம் 4:20 வரைக்கும் சூப்பரான ஒரு நாள். என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுதோ உத்தியோகத்துல சலுகைகள் 4:20க்குள்ள போய் கேட்டுருங்க. ஏன்னா அற்புதமாக கிடைக்கும். அதே தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். இன்னைக்கு கவலையே படவேணா. கூட்டாளிகள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. இன்னைக்கு நண்பர்களின் மூலம் சில நன்மைகளை நீங்களே எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து பேசுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுரிமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்றை விட இன்னைக்கு பரபரப்பா இருப்பீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க, ஆற்றல் அதிகமா இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் அதே 6ஆம் இடத்துல பகைரன ரோகஸ்தானத்துல அவரோட சொந்த நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்துல டிராவல் பண்றார். அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல, குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே, தாயார் தந்தையார், இந்த மாதிரி சில உறவுகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைக்கி வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி ஓரளவுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் தான் சொல்லணும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் டைமண்ட் கல்கண்டு 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. இனிப்பாக இருக்கா? அதேமாரி இனிப்பான தகவல் ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுரிமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதேமாரி குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். ஏன்னா பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அவரோட சொந்த நட்சத்திரமான திருவோண நட்சத்திர காலில் அந்த சாரத்தில் டிராவல் பண்றார். அதனால் இன்னைக்கு குழந்தைகளோட விருப்பங்களை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம், ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுரிமை துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அதி அற்புதமான ஒரு நாள். ஜீவனாதிபதி உங்களோட சுகஸ்தானத்துல சஞ்சாரம் என்றால் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அதே மாதிரி இன்னைக்கு இந்த சந்திர பகவான் அவரோட சொந்த நட்சத்திரமான திருவோண நட்சத்திர காலில்
சாயந்தரம் 4:20 வரைக்கும் டிராவல் பண்றார். அற்புதமான ஒரு நாள். நீங்க ஏதாவது சலுகைகள் கேட்கணும்னா தாராளமாக கேட்டுருங்க. உத்தியோகத்துல தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். சிலருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பதால் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூடி வரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை எடுத்து பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு வந்து இன்னைக்கும் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய நாள். அதை விட இன்னைக்கு சூப்பராக இருப்பேன் நேற்றை விட. ஏன் அப்படின்னா இன்னைக்கு 3ஆம் இடமாக சகாயஸ்தானத்தில் சந்திர பகவான், அதாவது உங்களோட பாக்யாதிபதி இருந்தா கூட அற்புதமா அவரோட சொந்த நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திர காலில் டிராவல் பண்றாரு. அதனால இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். புதுசா வேலை தர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அருமையும். அதே மாதிரி நீங்க அரசாங்க வேலை தேடின்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்னும் இல்லை 2 அரச இலை, உங்களுக்கே தெரியும் அரச இலை, அரச மரத்து இலை இருக்கு பதில 2 எடுத்து உங்க பேக்லயோ இல்லை உங்க பேண்ட் பேக்லயோ இல்லை லேடிஸா இருந்தா அவங்களோட ஹேண்ட் பேக்லயோ எடுத்துன்னு போயிடுங்க. கண்டிப்பா உங்களோட காரியங்கள் சக்சஸா முடியும். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல படிப்பு வரும். நல்லா கூர்ந்து படிப்பீங்க. இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கண்டிப்பா இன்னைக்கு ஒரு வருமானம் வருங்க. ஏன் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல உங்களோட அஷ்டமாதிபதி. அதே சமயம் இந்த சந்திர பகவான் அவரோட சொந்த நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி இரட்டிப்பு வருமானம் சிலருக்கு வரலாம். அதே மாதிரி கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படுவதால் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் அற்புதமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள் சலுகைகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில வச்சுக்கிட்டு ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயண, ஓம் கம் கணபதே நமக, ஓம் சரவண பவாய நமக ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டி அந்த அரிசியை கொண்டு போய் உங்க சாப்பாட்டு அரிசி கொண்டு போய் அரிசி ஓரமாக காம்பவுண்ட் வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பராக தான் இருக்கக்கூடிய நாள். ஏன்னா ஜென்மராசியில சந்திர பகவான், ஆனால் அவரோட சொந்த நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார். இந்த சந்திர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா களத்திராதிபதி. இன்னைக்கு களத்திரத்தின் மூலமா ஒரு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். களத்திரம்னா வாழ்க்கை துணை. வாழ்க்கை துணை மூலமா நண்பர்கள், இவங்க மூலமா உங்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல படிப்பு வரும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள், உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். அரசியல்வாதிகளை இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக செயலாற்றுவார்கள். என்ன கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி கலைத்துறை நண்பர்களுக்கு ஓரளவுக்கு டென்ஷன் குறையும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிட்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்றை விட இன்னைக்கு அதி அற்புதமாக செலவு பண்ணுவேன். செலவு பண்ணுவேன்.
சந்தோஷமாவும் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு அயனசேன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்துல சந்திர பகவானோட சொந்த நட்சத்திரமான திருவோண நட்சத்திர காலில் டிராவல் பண்றார். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல சுப செலவுகள் காத்திருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். இன்னைக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக அருகாமையில் வந்து நிற்கும். அதே மாதிரி இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் தெளிவா சிந்தித்து செயல்படுவீர்கள். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுருமை மீன ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? நேற்றை விட இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள். தயவு செய்து விட்டுறாதீங்க. முயற்சிகளை மேற்கொள்ளுங்க, வெற்றி அடைங்க. இந்த தாரக மந்திரத்தை நீங்க எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். அதுவும் அவரோட சொந்த நட்சத்திரமான திருவோண நட்சத்திர காலில் சூப்பரா இருக்கார். சாயந்தரம் 4:20 வரைக்கும். அதனால நீங்க எடுக்கிற காரியங்கள்ல அற்புதமா ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, வீடு மனை வாகனம் அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. குடும்பத்துல சந்தோஷமான ஒரு சூழல் அருமையாக அமையும். அதேமாதிரி கணவன் மனை உறவு இன்னைக்கு ஜோரா இருக்கிறதுனால சந்தோஷமா வெளியில போயிட்டு வாங்க. சரியா? இன்னைக்கு படிக்கிற குழந்தைகளுக்குலாம் ஒரு நல்ல படிப்பு வரும். நல்லா படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அந்த குழந்தைகளுக்கு வீரியமாவே கிடைக்கும். உற்சாகமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதே மாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு நாள். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடி வரும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்க பேக்ல, அதாவது உங்க பையில வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.